என்ன மரகதம், எப்படி இருக்க? அண்ணி நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்கள் அண்ணன் ஐஸ்வர்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். ஆனால் உனக்கு தான் மருமக வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு அண்ணனும் அண்ணியும் இருக்குவோங்கிறதே ஞாபகத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. சரி மரகதம், நீ வேணும்னா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனால் நாங்கள் எதையும் மறக்கலை. அதனால் என் மருமகனுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முறையை செய்யணும்ல. அதனால் நாங்கள் நாளைக்கே ஊருக்கு வரோம். என்ன மரகதம், வரோன்னு சொன்னதும் பேச்சு மூச்சியே காணோம்? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. நீங்களும் அண்ணனும் ஐஸ்வர்யாவும் ஊருக்கு வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான் அண்ணி. வாங்க. சரி மரகதம், உங்கள் அண்ணனுக்கு இப்போ வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால் அவரால் வர முடியாது. நானும் ஐஸ்வர்யாவும் மட்டும்தான் வரோம். சரி, அப்போ நாங்கள் நாளைக்கு அங்கே நேரில் வந்து பார்க்குறோம். சரியா? நான் ஃபோனை வச்சிடுறேன். சரிங்க அண்ணி. என்னத்தையும் மறவட்டும், என் மருமவ என்ன சொன்னா? அம்மா, அது அண்ணியும் ஐஸ்வர்யாவும் நாளைக்கு ஊருக்கு வராங்களாம் குழந்தைங்கள பார்க்கறதுக்கு. அதே அப்படியா? பாத்தியா மறவட்டும், நீ தான் அவங்களோட நினைப்பே இல்லாம இருக்க. ஆனா அவங்க பாரு, உன் பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வரணும்னு எவ்வளவு பாசமா சொல்றாங்க. பாசமா வராங்களா இல்லை இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்களான்னு தெரியலையே. என்னத்தையும் மறவட்டும், உன் மருமவி வீட்டு ஆளுக வந்தப்ப மட்டும் மூஞ்ச நல்லா சிரிச்சாப்புல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு கிடந்தியே. இப்போ உன் சொந்த அண்ணன் குடும்பம் வருது, உன் மூஞ்சில என்னடி ஒரு வெளிச்சமே இல்ல? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வர்றதில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்ன, ஏற்கனவே ஐஸ்வர்யா இங்கிருந்து போகும்போது பிரச்சனை பண்ணிட்டு தான் போனான். இப்போ திரும்ப வந்து ஒழுங்காக இருக்கணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்லை. ஆமா, ஆரம்பத்துல அவ ஏதோ ஓ மவன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக அப்படியே இன்னும் ஓ மவனையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களாக்கும். 2 பிள்ளை பெத்த பண்ணணும்னா அவளுக்கு தேவை கிடையாது. அவளுக்கு ராசாவட்ட மாப்பிள்ள அவங்க பார்த்து வச்சிருப்பாவோ. நீ அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல போய் வர்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்ல இடமா பார்த்து ரெடி பண்ணு. இருக்கிற ரூமை எல்லாம் தூக்கி ஓ மருமக வீட்டு ஆளுங்களுக்கு குடிச்சு இல்ல, இப்ப அவங்க வராங்க, அவங்களுக்கு நல்ல இடமா பார்த்து ரெடி பண்ணி வை போ. மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. பாத்துக்கிடா. இந்த வீட்டுக்கு வில்லியா வந்து என்ன இப்படி காமெடி பிசாய் உட்கார வச்சீங்கல்ல? இரு இப்ப என் மருமவ வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீட்டுல இருக்கு கச்சேரி. டிங்கு, அடி வாங்குவ பாரு. உனக்கு தான் நான் சாரியில தொட்டி கட்டி கொடுத்திருக்கேன்ல, அதுல வந்து ஆடு. இது குட்டி பாப்பாங்களுக்கு கட்டினது இல்ல. டிங்கு, இப்போ நான் வெளுக்க போறேன் பாத்துக்க. ஐயோ சித்தி, அவன் தான் அழறானே. இந்த மாதிரி ஒரு தொட்டி வேணா மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லட்டா? அட வேற வேலை இல்ல, நீ சும்மா ராமதா. அவன் இப்படிதான் பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடப்பான். அது மட்டும் இல்லாம இது சின்ன குழந்தைங்க தூங்குற தொட்டி. அத போய் இவனுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தொட்டில தூங்குற வயசா? டிங்கு, மரியாதையா வந்துரு. அம்மாக்கு அவ்வளவுதான் பொறுமை சொல்லிட்டேன். இப்ப நான் குச்சி எடுத்தா வச்சு வெளுத்து விட்டுருவேன். நீ தொட்டி கேட்டேன்னு தானே உனக்கு அங்க ரூம்ல சாரியில தொட்டி கட்டி கொடுத்திருக்கேன். அதுல உட்கார்ந்து விளையாடுறதுக்கு உனக்கு என்னடா? குழந்தைங்களே ஏதோ தூங்கிட்டு இருக்குதுங்க. உன்னோட சத்தத்தை கேட்டு நீ அது கூட எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிரும். நீ வா இங்க இருந்து. அம்மா, இவங்க நின்னா அழுது இந்த பிள்ளைங்களே எழுப்பி விட்டுருவான். நான் அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன், நீ பிள்ளைங்களை பாத்துக்க. சரி சித்தி. அம்மதா, என்ன பிள்ளைங்க தூங்கிட்டாங்களா? ஆமத்த, இப்பதான் தூங்குனாங்க. அப்புறம் நாளைக்கு ஊர்ல இருந்து என்னோட அண்ணியும் ஐஸ்வர்யாவும் குழந்தைங்கள பார்க்க வராங்களாம். அப்புறம் ஏற்கனவே இந்த ஐஸ்வர்யாவால் ஒரே பிரச்சனையாச்சுல்ல, திரும்ப அவங்க வராங்கன்னு சொன்னால் இந்த கதிரை என்ன சொல்லுவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை அவங்ககிட்ட சொன்னதும் சரி வரட்டும், குழந்தைங்கள பார்க்குறதுக்கு தானே வரட்டும்னு சொல்லிட்டாம்மா. அதான் சரி உன்கிட்டையும் சொல்லலான்னு வந்தேன். சரிங்கத்த. சரிம்மா, சரி பிள்ளைங்க பக்கத்தில் இரு, நான் வரேன்.
அட தங்க இங்க இருக்காளா? வசதியா போச்சு. குழந்தைங்க தூங்குறதுனால இந்த ரூமுக்கு வேற யாரும் வர மாட்டாங்க. ரோமியோவின் ஜூலியட், தேவதாசின் பார்வதி, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தோன்றுவாளை நான் விரும்பும் காதலி. அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே. அவளை நான் அடைந்த பின் உயிரின் மேல் ஒரு ஆசை இல்லையே. ஐயோ நிறுத்துங்க மாமா. இப்ப எதுக்கு மாமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நானே இங்க வேற யோசனையில இருக்கேன். அப்படி என்ன தங்க யோசனையில இருக்க? ஏன்ட்ட சொன்னா நானும் கொஞ்சம் யோசிப்பேன்ல. ஐயோ மாமா விளையாடாதீங்க மாமா. ஊர்ல இருந்து உங்க அத்தையும் ஐஸ்வர்யாவும் வராங்களாமே. ஆமா வராங்கன்னு அம்மா சொன்னாங்க. அது சரி, அவங்க வர்றதுக்கு நீ என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாமா ஏற்கனவே ஐஸ்வர்யா இந்த வீட்டுல பிரச்சனையாய் தான் போனா. இப்ப திரும்பவும் அவங்க வராங்கன்னு சொல்றாங்கன்னா அப்போ ஒருவேளை அதையெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்களா? நிச்சயமா அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருப்பாங்களா மாமா? தங்கம் இங்க பாரு, அவங்க வர்றது நம்ம வீட்டுக்கு. இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அது இல்ல மாமா, ஏற்கனவே ஐஸ்வர்யாவுக்கு என்ன பிடிக்காது. இப்ப வேற உங்க அத்தையும் வராங்க, அதான் பயமா இருக்கு. பொண்டாட்டி, அவங்கள பார்த்து நீ எதுக்கடி பயப்படுற? அவங்க இந்த வீட்டுக்கு வரப்போற விருந்தாளி. ஆனா நீ இந்த வீட்டு எஜமானி. ஒன்னு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கும் மேல உன் கூட உன் மாமன் நான் இருக்கேன். அப்புறம் என்னடி உனக்கு கவலை? கதிரோட பொண்டாட்டினா சும்மா கெத்தா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? இங்க பாரு, அவங்க வர்றது நாளைக்கு. அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஏண்டி இப்படி மூஞ்சி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிய. அப்பாடா, என் பொண்டாட்டி சிரிச்சுட்டா. அப்புறம் தங்கம், அது வந்து அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க மாமா. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா. டேய் ஏண்டா, நானே இப்பதான் ஏதோ அவளை சிரிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? சக்தி, நீ என்னடா சக்தி இது? நீயும் கையிலும் எப்படி இருந்தீங்க? கலகலன்னு இருந்தவங்க இப்படி அவ ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க ஒரு பக்கமா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா சக்தி. என்ன நீ பண்ண சொல்றீங்க? நான் கூட இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு தான் பாக்குறேன். ஆனா எனக்கு கயல் கிட்ட எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இங்க பாரு சக்தி, இந்த விஷயம் அவளால தாங்கிக்க முடியாத விஷயம்தான். ஆனா அதுக்காக இப்படி அவ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து என்ன ஆக போகுது? இங்க பாரு சக்தி, இந்த விஷயத்துல நாங்க யார் அவகிட்ட பேசினாலும் அவ நிச்சயமா சரியாக மாட்டா. அவளை திரும்பவும் பழைய மாதிரி மாத்தணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும். நீ எப்பவும் போல அவகிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாதான் சக்தி அவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. அதை விட்டுட்டு நீயும் வருத்தப்பட்டுட்டு இருந்தா அவ எப்படிதான் சரியாவா? சக்தி, ஒரு பொண்ணா இந்த விஷயத்தை ஏத்துக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி உடைஞ்சு போய் உட்கார்றவன் கிடையாது நீ. கையில் வருத்தமா இருக்கிறத பார்த்துதான் நீயும் வருத்தமா இருக்க, அது எனக்கு புரியுது. ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ சரியாகணும் சக்தி. இங்க பாரு சக்தி, நாளைக்கு வேற சிவமாமா திரும்பவும் லண்டனுக்கு போலான்னு சொல்றாரு. எனக்கு உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நாங்க போய் தான் ஆகணும் சக்தி. கையில உன்னை நம்பி தாண்டா விட்டுட்டு போறேன். நீ தான் திரும்பவும் அவளை பழைய மாதிரி மாத்தணும். அது உன்னால மட்டும் தாண்டா முடியும். எனக்கு புரியுது அண்ணி. நீங்க கையில நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க அண்ணனோட போயிட்டு வாங்க. கையில திரும்பவும் பழைய மாதிரி மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கையல்,
எதுக்கு இப்படி வருத்தமாவே உட்காந்துருக்க? நீ இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறத பார்த்து அஞ்சலி அக்கா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அவங்க வேற நாளைக்கு ஊருக்கு போறாங்க. நீ நல்லா இருந்தா தானே அவங்களும் நிம்மதியா போவாங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன். எது இப்படி வருத்தமா ஒரு மூலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறது தான் நல்லா இருக்கிறதா? ஏங்க, நான் தெரியாம கேக்குறேன். நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எப்படிங்க இப்படி சாதாரணமா இருக்கீங்க? உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? ஏய், இப்ப அப்படி என்ன பிரச்சனை? என்னங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியலையா? ஏய், நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு யார் சொன்னா? என்னங்க, நீங்க தானே சிவா மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு ஏதோ கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, அதனால இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, அவங்க உன்னை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு கர்ப்பப்பையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதனால குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. மற்றபடி குழந்தையே பிறக்காதுன்னெல்லாம் அவங்க உறுதியா சொல்லல. ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நல்லா செக் பண்ணி பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன சக்தி சொல்றீங்க? அப்ப நான் கூட வருத்தப்பட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே பிறக்காதான்னு கேட்கும்போது இல்ல உனக்கு நான் எனக்கு நீ வாழ்ந்துடலாம்னு சொன்னீங்க. ஆமா, குழந்தை பிறக்கலன்னா உனக்கு நான் எனக்கு நீனு வாழ்ந்துடலான்னு சொன்னேன். ஆனா குழந்தை பிறக்காதுன்னு நான் சொல்லலையே. எங்க என்ன விளையாடுறீங்களா? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னெல்லாம் சொல்லல. உனக்கு கர்ப்பப்பையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னாங்க. அதனாலதான் நானும் கொஞ்சம் வருத்தமா இருந்தேன். மற்றபடி இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜில அதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். என்னங்க சொல்றீங்க? அப்போ டாக்டர் கிட்ட போய் காமிச்சா நமக்கு குழந்தை பிறக்குமாங்க? பின்ன பிறக்காம? ஹே லூசு, ஊர் உலகத்துல புருஷன் பொண்டாட்டியே இல்லாம குழந்தை உருவாகுது. அது தெரியுமா உனக்கு? இங்க நம்ம 2 பேர் இருந்துகிட்டு ஒரு குழந்தைய உருவாக்க முடியாது. ஐயோ கொஞ்சம் போங்க சக்தி, நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தாண்டி சொல்றேன். இங்க பாரு, இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜில இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஈஸியா சரி பண்ணிடலாம். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். ஐயோ எனக்கு இப்பதாங்க உயிரே வந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, அப்புறம் டாக்டர் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. இந்த மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா குழந்தை உருவாகிறது இப்படிதான் பிரச்சனை ஆகுமா. எப்பவுமே மனசை ஃப்ரீயா வச்சுக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் சீக்கிரத்துல குழந்தை உண்டாகும். ஐயோ சக்தி, இப்பதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன். கையல், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தாண்டி நமக்கு குழந்தை பிறக்கும்னு பொய் சொன்ன. இந்த பொய்யை என்னால எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்னு தெரியல. நமக்கு குழந்தை பிறக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இதை தாங்குற சக்தி உனக்கு வர்ற வரைக்கும் இந்த பொய்யை எப்படியாவது காப்பாற்றணும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.